எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவர் பிளெஸ்ஸிங்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. நிறைய விதவிதமாக எல்லாம் பண்ணியிருப்பேன். நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த தடவை மால்போவா அப்படின்னு ஒரு ஈஸி ஸ்வீட். பேர் மால்போவா. மால்கோவா. கோவா போவா. மால்போவா. ஓகே ஃபைன். BHOVA. ஓகே. உங்களோட ஸ்பெல்லிங் கூட சொல்லணும். அப்புறம் இதுக்கு வேணுங்கிற பொருளெலாம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 2 சிட்டிகை சமையல் சோடா, அதான் பேக்கிங் பவுடர் இல்லை, சமையல் சோடா. அப்புறம் 1 கப் பால், 1 கப்பு மைதா மாவு எடுத்துனேன்னா ஒரு துளியோண்டு உப்பும் இந்த பேக்கிங் பவுடரும் பாலும் விட்டு இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது கரைச்சி வச்சது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும். கரைச்சி வச்சு என்னென்ன இருக்குது? மைதா, சோடா, உப்பு, பால். மைதா அதான் 1 கப் மைதா எடுத்துருந்தா 1 கப் பால், அப்புறம் 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை சோடா கலந்து எவ்வளோ புளிக்கிறதோ அவ்வளோ வரைக்கும் நல்லது. நான் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இந்த மாதிரி தோசை மா கன்சிஸ்டன்சி. மைதா மாவு, பால், ஸ்மால் உப்பு அண்டு பேக்கிங். அது வந்து இது மாதிரி நான் முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா நெய் மட்டும் வச்சு பொரிக்கிறதுக்கு முடியாது, அந்த ஒத்துக்காது. அதனால் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து பொரிக்கிறதுக்கு வேணும். அப்புறம் சர்க்கரை. இப்போ இது வந்து 1 கப் எடுத்துருந்தா 1 கப்பு சர்க்கரை. அப்புறம் அந்த சர்க்கரையை ஒத்த கம்பி பாகு வச்சுக்கணும். ஓகே. ஒத்த கம்பி பாகு. அப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு குங்குமம் வேணால் போடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணலாமா? மால்போவா இருக்குது. நான் அந்த நேரத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் சர்க்கரையை பாகு வச்சு வைக்கிறேன். ஒரு கப்பு மைதா மாவு வச்சுட்டா 1 கப்பு சர்க்கரை இப்போ பாகு வைக்கிறேன். சர்க்கரைக்கு பாகு வைக்கிறதுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். கொதிக்கட்டும். அப்புறம் இது எண்ணெயும் நெய்யும் சேர்த்ததா? இல்லை, நெய் வச்சும் பண்ணலாம். வேண்டாம், எண்ணெயும் நெய்யும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இது சர்க்கரை கரையட்டும். ஓகே. ஏன்னா டைம் ஆகும் இல்லையா, அதனால வச்சுருக்கேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லா ஸ்வீட்டுக்குமே. இதில் எண்ணெயும் நெய்யும் காய வச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சது. எண்ணெய் காயட்டும். இந்த மைதாவும் இது போட்டது 8 மணி நேரம் இருக்குது. எவ்வளோ நேரம் வருது? இது வந்து இப்போ அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிடலாம். தயிர் விட்டு கூட பண்ணலாம். ஆனால் இந்த பால் புளிச்சு வர்ற மாதிரி டேஸ்ட்டு அது வராது. இப்போ ஒரு 2 மணி நேரம் அப்படியும் ஊற வைக்க தான் வேணும். தயிர் விட்டால் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு பண்ணுங்க. இந்த பால் 8 மணி நேரம் ஒன்றும் ஆகிடாது. அதுதான் அதோட டேஸ்ட். பால் வந்து இப்போ இந்த காய்ச்சின பால், இந்த பால் எது காய்ச்சி ஆற வச்சது தான் எங்கள் அதில், அதனால அதுதான் போட்டிருக்கேன். ஓகே. இது எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா இது அப்படியே காஞ்சிருக்கான்னு பார்க்குறேன். காஞ்சிருக்கு. அப்போ மாதிரி போட வேண்டியதுதான். உப்பாமல் இருக்கிறதுக்காக காமிக்கிறது. அதுக்கு நான் தப்பையாகிடும். பிரிங்கிட்டு அதுக்கு முன்னாடி அமைக்கிருக்கோம். என்ன அதனால் எப்படியும் வச்சு தானே எங்கே போகிறோம்.
சரிங்களா? போட்ட உடனே அமுக்கவும். போட்ட உடனே அமுக்கினா பிதுங்கும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் அமுக்கும். இப்போ இந்த எண்ணெயும் குடிக்காது இல்லையா அமுக்கிட்டா? ஆமாம். அதுலேயே வந்துடும். இது என்ன பண்ணல இது? வேகணும். இப்போ திறந்துருக்கு இல்லையா? இதை எடுத்துரும். தெரியுதா? இதில் அமைக்கிறதுனால இந்த மாதிரி ஷேப் வந்துடுது. அதெல்லாம் எந்த ஷேப்பாக இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம் இல்லையா? ஆமாம். இன்னொன்று கொடுக்குறேன். இப்போ ஒழுங்காக அமுக்கு. கொஞ்சம் ஆனாலும் அமுக்கணும். ஆமாம். பாருங்க பார்த்து ஒத்த கம்பினா இப்படி தெரியும் இல்லையா? தொட்டா வரணும். ஒத்த கம்பி வரணும். வரல வரல. இதை பாரு. இப்போ அமுக்கலாமா? ரொம்ப ஈஸி பண்ணிவிடுங்க. ஒன்றும் தயார் பண்ண வேண்டாம் இல்லையா? மைதா மாத்துலேயே இருக்கும். பால், காய்ச்சின பால் எல்லா இடத்துலையும் இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் இல்லை, சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டு ஊற வச்சுட்டு போடுங்க. ஈஸியாக. பாகு ஊற்ற கம்பி வந்திருக்கும். தொட்டு பார்த்தாலே தெரியும். அப்போ இதை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு சும்மா கலருக்கு வாசனைக்காக கொஞ்சோண்டு குங்குமம் சாப்பிட்றோம். போடுங்க. ஜம்முன்னு இருக்கும். இதில் போடணுமா? ஆமாம். அது போடு. இது எடுத்து நீ எண்ணெயை எடுத்துடு. இந்த பஜ்ஜி அமுக்கிறப்ப அமுக்கணுமா? பஜ்ஜியே அமுக்க மாட்டா. பஜ்ஜி புஷ்ஷன்னு தான் இருக்கணும். இல்லையா? பஜ்ஜி சாப்பிடும்போது அமுக்கி சாப்பிடுவாங்க. அது சொல்கிறேன். தெரியாது. இப்போ இதை இந்த ஃப்ளாட்டாக இருக்கு பாருங்க. இதே இதில் போடுங்க. அவ்வளோதான். பிழிஞ்சிட்டேன்னா அந்த எண்ணெயும் வந்துடும். இதை வந்து அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அவ்வளோதான். மேலே டெக்கரேஷனுக்கு முந்திரி, பாதாம் ஏதாவது போட்டால் அழகாக இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அவ்வளோதானே? அவ்வளோதான். உங்களுக்கு டிஸ்பிளேக்காக ஒன்று காமிக்கிறேன். இது இன்னும் சரியாக ஊறலை. ஊறினோன்னு அப்படி தான் இருக்கும். நல்லா ஊறணும். நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அது இன்னொன்று பண்ணுறாங்க. இதே 10 நிமிஷம் கழிச்சு அவ்வளோதானே? அவ்வளோதான். மைதா பேர்? மைதா இல்லை, மால்போவா. மால்போவா பண்ணி பாருங்க. BHOVA போவா. ஈஸி பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் டிஸ்பிளே வச்சுருக்கேன். இந்த இப்படி இருக்கும். நல்லா ஊறணும். அது இது மேலே சும்மா அலங்காரத்துக்கு கொஞ்சோண்டு குங்குமம் போடலாம். ரொம்ப காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணால் ஒரு முந்திரி வைக்கலாம். முந்திரி, வெறும் முந்திரி. ஆமாம்மா. அவ்வளோதான். பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது ரொம்ப ஈஸி ஸ்வீட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பண்ணி பாருங்க. ஈஸி. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் a very happy Diwali. Bye. Thank you.